வெல்கம் டு மார்க்கெட் டைம். இது நம்ம டைம். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து நிஃப்டி நாளைக்கு வந்து மே 31. ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு எல்லா கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு. அதாவது வீக்லி, மந்த்லி எல்லா கான்ட்ராக்டும் முடிஞ்சு போச்சு. ஸோ நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்ட்ராக்ட், அதாவது ஆப்ஷனுக்கும் சரி ஃபியூச்சருக்கும் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிஃப்டிக்கான ப்ரிடிக்ஷன் என்ன, நிஃப்டியினுடைய சப்போர்ட் எப்படி இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு பங்கு ஆலோசகர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி மட்டும்தான். ஸோ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள், இல்லைனா சம்மந்தப்பட்ட பங்கு ஆலோசகரை கேட்டு முடிவு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து நம்ம வந்து எப்படி பண்ணலாம் எப்படின்னா, இப்போது இன்றைக்கி வந்து க்ளோசிங் இருக்குது இல்லையா, இந்த ஜோன் வந்து நான் ஏற்கனவே ஒரு நிமிஷம், இந்த ஜோன் வந்து நான் நேற்றே கொடுத்துட்டேன். ஸோ நிஃப்டியினுடைய ஜோன் வந்து நான் இந்த இடம் வந்து நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு வந்து ரெக்கவர் ஆகிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த க்ளோசிங்கில் இருந்தால் மார்க்கெட் வந்து கரெக்டாக இதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி க்ளோசிங் வந்து இந்த ஜோனில் கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கான எப்படி இருக்கும், நாளைக்கான எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு மேக்ஸிமம் இந்த லெவல், அதாவது என்னென்னா 22,600 22,500 இந்த ரெண்டு ஹை அண்ட் லோக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இந்த ஜோனில் தான் மார்க்கெட் நாளைக்கு ட்ரேட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இது எப்படி வேணாலும் மார்க்கெட் இருக்கலாம். ஒரு ப்ரிடிக்ஷன், நம்மளுடைய கணிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு 85% இதில் ஒர்க் ஆகலாம், இல்லைனா 15 மாதிரியும் இருக்கலாம். ஓகேவா, நாளைக்கு வந்து இந்த மாதிரி பேட்டர்னில், ஏன்னா நாளைக்கு வந்து மேக்ஸிமம் 22,500லேருந்து 600 இந்த ஜோன், நம்ம இப்போ கொடுத்துருக்குற இந்த ஜோனில் தான் ட்ரேடாக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நிஃப்டியினுடைய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 22,500 450. அடுத்து வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்தது அப்படின்னா, ஒருவேளை இன்கேஸ் இதையும் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டையும் உடச்சி மார்க்கெட் கீழே வந்ததுன்னா, நமக்கு அடுத்து இருக்கிற சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 22,300. ஸோ இந்த ரேஞ்சில் தான் நமக்கு வந்து அடுத்த சப்போர்ட் இருக்குது. இந்த லெவல், அதாவது இந்த 22,300 அப்படிங்கிறதா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஓகே, மார்க்கெட் மேலே, அதாவது என்னென்னா இன்றைக்கிடைய க்ளோசிங் இருக்கு இல்லையா, இந்த க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து எது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல், அதாவது 22,600 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒருவேளை இன்கேஸ் மார்க்கெட் இதையும் வந்து நமக்கு வந்து ஓவர்டேக் பண்ணி மார்க்கெட் மேலே போச்சுன்னா அந்த 22,650. ஓகேவா, இந்த 22,650ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, நாளைக்கான ஃபுல் மார்க்கெட்டோட ட்ரேடிங் வந்து என்னோடய கணிப்புப்படி ஸோ இந்த இடத்துக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இது நிஃப்டிக்கான ப்ரிடிக்ஷன். பேங்க் நிஃப்டி எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகே, பேங்க் நிஃப்டினுடைய இது பார்த்தோன்னா, பேங்க் நிஃப்டினா வந்து நம்ம வந்து இந்த ஜோன், அதாவது என்னென்னா இந்த ஜோனுக்கு மார்க்கெட் வரும் அப்படின்ட்டு நம்ம வந்து எதிர்பார்த்தோம். ஸோ மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு எப்படி அப் ட்ரெண்ட், அதாவது ஒரு அப் ட்ரெண்ட், சைட்வேஸ் அப் ட்ரெண்ட்லேயே மார்க்கெட் வந்து இன்றைக்கி ட்ரேட் ஆகி முடிஞ்சிச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ காலையிலேருந்தே மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டு தான். மார்க்கெட் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கேண்டில், அதாவது என்னென்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் சொல்லுவோம் ஐபின்னு சொல்லுவோம். ஸோ ஐபிக்குள்ளேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. ஓகேவா, இப்போ நாளைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து மேலே, அதாவது சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 48,500 600 அந்த ரேஞ்சில் முதல்ல வந்து சப்போர்ட் நமக்கு இருக்கும். 48,500 அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம நாளைக்கு. ஓகே, மார்க்கெட் ஒருவேளை இன்கேஸ் அதையும் நம்ம மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து 48,400 48,300 இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து சப்போர்ட் இருக்கும். சரி, ஓகே. மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்குள்ள ஜோன், இந்த க்ளோசிங் இருக்கு இல்லையா, இந்த க்ளோசிங் ரொம்ப முக்கியம் நாளைக்கு. ஓகே, இந்த க்ளோசிங் வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 48,900. ஓகே, மார்க்கெட் இந்த க்ளோசிங் இதிலேருந்து மேலே போச்சுன்னா 48,900ங்கிறது நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் வந்து இந்த ஜோனில் இருந்து மார்க்கெட் வெளியே போகலை அப்படின்னா, இப்போ இந்த இருக்கு இல்லையா, இந்த ஜோனுக்குள்ளேயே நமக்கு மார்க்கெட் ட்ராவல் ஆகுது அப்படின்னா, அதான் இன்றைக்குடைய ஹைலோ இருக்கு இல்லையா, இந்த ஹைலோலேயே மார்க்கெட் இந்த ஜோன்லேயே நாளைக்கு ட்ரேட் ஆகுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து சைட்வேஸ் பேட்டர்னில் தான் நாளைக்கு வந்து நமக்கு ட்ரேட் ஆகுங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம்.
நிஃப்டியும் பார்த்தோம். நிஃப்டிலையும் வந்து ஒரு சைட்வேஸ் பேட்டர்னுக்கான இதான் தெரியுது. ஓகே. ஆனால் மார்க்கெட் எப்படி எப்போ வேணாலும் மாறலாம். நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணுறது வந்து இப்போ இருக்கிற டேட்டா வச்சு நம்ம பார்த்துட்டு நம்ம சொல்கிறது இந்த லெவலில் தான் மார்க்கெட் நாளைக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஸோ நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது டேட்டாக்கள் வேறு மாறுச்சு அப்படின்னா மார்க்கெட் மாறும். ஓகே. நாளைக்கு நம்ம வந்து ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் வச்சு நம்ம வந்து வேணால் மார்க்கெட் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. நாளைக்கு நம்மளுடைய சேனலில் காலையில் ஒரு 9:30லேருந்து 10 மணிக்குள்ளே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். மார்க்கெட் எப்படி இருக்குது நாளைக்கு சைட்வேஸ் பேட்டர்னில் ட்ரேட் ஆகுமா, இல்லை வந்து முழுக்க முழுக்க மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு வாலடைல் மார்க்கெட் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம லைவாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான ப்ரெடிக்ஷன் நாளைக்கு. ஸோ நாளைக்கு நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிற லைவ் வீடியோவில் ஒரு வீடியோ நாளைக்கு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.